நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இந்த அதிகாலை வேளையிலும் கூட உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்தின் பகுதியாக லூக்கா 22வது அதிகாரம் 31, 32 வசனங்கள் நாம் வாசிக்கலாம். லூக்கா 22வது அதிகாரம் 31, 32 வசனங்கள். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீமோனை பார்த்து இயேசு சொல்லுகிறதான வார்த்தையை நாம் இங்கே படிக்க கேட்கிறோம். சீமோனே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு காரியத்தை நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். ஏசப்பாவை நம்பினதுக்கு பிற்பாடு, ஏசப்பா மேல விசுவாசம் வச்சதுக்கு பிற்பாடு, இயேசுவால முடியும் அப்படின்னு சொல்லி இயேசுவை நம்பி நீங்க இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில கால் வைத்த பிற்பாடு, என்ன சோதனைகள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், எல்லாவற்றிலேயும் இயேசுவுக்கு தெரியாம ஒண்ணு நடக்காது என்கிற அந்த காரியத்துல மட்டும் நீங்க உறுதியா இருக்க வேணும். உறுதியா இருக்கணும். ஆண்டவருக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில இனிமேல் ஒரு காரியமும் நடக்காது. பைபிள்ல நம்ம நிறைய காரியம் படிக்கிறோம். உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, தலைமுடியெல்லாம் எண்ணி இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது, அப்ப அதுல இருந்து ஒரு முடி கீழே விழுறனாலுமே ஆண்டோடைய பெர்மிஷன் இல்லாம விடாது. அப்ப தலையில உள்ள முடியெல்லாம் எண்ணி கவுண்டிங்ல வச்சிருக்கிறார். அவ்வளோ நம்மளை கேர்ஃபுல்லா பாத்துக்கிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒரு போராட்டமோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு கஷ்டமான காரியமோ, இல்ல ஒரு வியாதியோ வரும்போது நம்ம ஏன் கலங்குகிறோம்? ஏன் கண்ணீர் விட வேணும்? நம்ம கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சாத்தான் பேதுருவை சுலகினால் புடைப்பது, அதாவது கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல பேதுருவை புடைக்கும்படியாக சாத்தான் ஏசப்பா கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்கிறான். அதைத்தான் ஏசப்பா அந்த இடத்துல சொல்றார். சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்காக என்கிட்ட உத்தரவு கேட்டான். ஆனா ஏசப்பா என்ன செய்யல? டக்குன்னு ஈஸியா விட்டு கொடுத்துடல. யோபுவுக்கு ஆண்டவர் அவ்வளவு நம்பிக்கையா போய் புடைச்சுக்கோ, போய் அவனை யோபுவ என்னனாலும் பண்ணிக்கோன்னு சொல்லி சாத்தானை விட்டாரு. அதே தேவன் இங்க பேதுருவுக்கு ஏன் விடல? பேதுருவே உன்னை சுலகினால் புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்கிறான்னு சொல்லும் பொழுது பேதுருவை ஏன் விடல ஆண்டவர்? கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவருக்கு தெரியும், பேதுருவை விட்டிருந்தா பேதுரு அந்த நேரத்துல ஒரு கோதுமையா இல்ல, அவர் கோதுமையில பறக்கிறதான பதராக இருந்தார். கோதுமையின் மேல இருக்கிறதான அந்த பதராக, கோதுமை மேல ஒரு தொடி இருக்கும், ஒரு கேப் இருக்கும், அதுவாதான் பேதுரு இருந்தார். அப்ப சொலகுல போட்டு படைச்சா கோதுமை தான் சொலகுல இருக்கும், எது சொலகுல இருக்காது? பதர் சொலகுல இருக்காது, காத்துல பறந்து போய் கீழே விழுந்துரும். கர்த்தருக்கு சோத்திரம். இன்னைக்கு நீங்க உங்களுடைய லைஃப்ல வருகிறதான எல்லா பிரச்சனைகளிலும் ஏசப்பா தான் இந்த பிரச்சனையை அனுமதிக்கிறார், இயேசு அல்லாமல் என்னுடைய ஜீவிதத்துல ஒண்ணு நடக்கிறது இல்லைங்கிற நம்பிக்கையில உறுதியா இருக்க பிரியமானவர்களே. அப்ப அதுதான் நீங்க கோதுமையா இருக்கிறீங்கிறதுக்கு அர்த்தம். அப்ப சாத்தான் வந்து உத்தரவு கேட்டு ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்து உங்களை ஒருவேளை புடைச்சா கூட நீங்க சொலவுல இருந்து கீழே விழமாட்டீங்க. நான் சொல்றது உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். நான் ஒரு கோதுமையா இருந்தா சாத்தா என்ன புடைச்சாலும் ஆண்டவரை விட்டு போகணும்னு சொல்லி, அந்த சொலவுல இருந்து நான் வெளியே போகணும் சொல்லி, ஆண்டவரோட உள்ள ஐக்கியத்துல இருந்து வெளியே போகணும் சொல்லி, சொலவுங்கிறது ஆண்டவரோட உள்ள ஐக்கியமா எடுத்துக்கோங்க, கோதுமைங்கிறது நம்மளையா எடுத்துக்கோங்க. நான் ஒரு பதரா இருந்தேன் அப்படின்னா ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்துல சாத்தா என்னை அசைக்கும் போது நான் வெளியே போய் விழுந்துருவேன். அந்த சொலகுல இருக்க மாட்டேன். சொலகுங்கிறத அந்த ஆண்டோட ஐக்கியத்துல கோதுமையாகிய நான் இருக்க மாட்டேன். அதே வேளையில நான் ஒரு பதரா இருந்தேன் அப்படின்னா சாத்தானோட ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்துல சாத்தான் என்ன சொலைக்கும் போது, என்ன புடைக்கும் போது அதில் நான் என்ன செய்ய மாட்டேன்? இருக்க மாட்டேன். நான் ஒரு பதரா இருந்தேன்னா பறந்து போயிருவேன். ஆனா ஏசப்பா அந்த இடத்துல பேதுருவுக்காக அவர் வேண்டிக் கொண்டார். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவன் அந்த வேதத்துல ஸ்திரப்படாத ஒரு நிலவரத்துல, பேதுரு அந்த நேரத்துல ஒரு பதரை போன்ற ஒரு அனுபவத்துல இருந்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இன்னைக்கு பதரா இருக்கிறீங்களா, கோதுமையா இருக்கிறீங்களா? ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசு நல்லவர் தான் சொல்லுவோம். ஏசப்பா எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, ஏசப்பா எனக்கு இப்படி ஒரு கேடு பண்ணிட்டாரு, இப்படி ஒரு கொடுமை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம வாயில இருந்து ஒரு நாள் வார்த்தை வரவே வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாயின் வார்த்தைகள் என்னவா இருக்குது? கஷ்ட நேரங்கள்ல, பிரச்சனை வேலையில நீங்க என்ன சொல்றீங்க? என்னவா அறிக்கையிடுறீங்க? இனி சொல்லுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன்
ஆமென். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான்கால்களைப் போல ஆக்கி உன்னதங்களிலே நீ நடக்க பண்ணுவார் சொல்லி பிரச்சனையின் மத்தியில சொல்லுங்க. கஷ்ட நேரங்கள்ல சொல்லுங்க. துன்ப நேரங்கள்ல சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். துன்பத்தின் நடுவில் நீர் என்னை உயிர்ப்பித்தி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆமென். துன்ப வேளையில நம்மிடத்திலும் வருகிறதான அந்த நம்பிக்கையின் வார்த்தைகள் தான் நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஆமென். அதுதான் நமக்கு ஜீவனாக மாறுகிறது. அந்த துன்பத்தை இன்பமாய் மாற்றி அதில் நாம் ஜெயம் எடுக்க நமக்கு உதவி செய்கிறது. ஆமென். இந்த நாளிலும் கூட ஆண்டவருக்காக ஒரு கோதுமை மணியாய் நிற்க, என்ன சாத்தான் நம்மளை புடைச்சாலும் ஆண்டவரோடு தான் அந்த ஐக்கியத்தை விட்டு போகாதபடிக்கு கோதுமை மணியாய் ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை அந்த சொலவுலேயே கிடக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட்.